ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்திரிகா. ஸோ இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல். இப்போது இட்லி கடை பொண்ணு எப்படி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐடியா கொடுத்தது எல்லாமே வந்து வனிதா மேம் தான். ஸோ அவங்க ஐடியா இல்லைன்னா இது எனக்கு வந்து சூட்டாக இருக்காது இந்த கேரக்டர். ஏன்னா அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ஹேர் ஸ்டைல், எவ்ரி திங், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து அவங்க கூட இருந்து பண்ணதால்தான் அது அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அந்த என்ன எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அது நான் சொல்லணும்னு தேவையில்லை. அண்டு ராபர்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் இது. ஸோ எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப டைம் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணு அப்போ தான் வரும் அப்படி சொல்லி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ வனிதா மேம் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் சரவணன்ஜி அவர் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் கேமராமேன் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் எடுக்கும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அது அந்த தண்ணி அண்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் அந்த அவுட் க்ரௌடில் ஷூட் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணி அது சேஞ்ச் பண்ணி கட் ஷாட் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஈஸியாக ஃப்ரேம் முன்னாடி நடிச்சிட்டு போயிடுவோம். பட் பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு வேறு காஸ்டியூமர்ஸ் அண்டு மேக்கப் மேன் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லாரும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேம்ஜி கூட ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில். ஸோ அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் எல்லாரும் போய் டெஃபினட்டாக தேட்டரில் போய் பாருங்கள். ப்ளீஸ் தேட்டரில் போய் பாருங்கள். அது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் மூவின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து யாருமே நல்லா இல்லை அப்படின்னு போர் அடிக்காது. ரொம்ப வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அந்த மூவிஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.